ஹசரத் மாமா ஒரு ஆடியோ பேசியிருப்பாங்க. 13 நிமிஷம் 42 செகண்டு. அதில் தான் ஒரு கனவு கண்டதாகவும், அது எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்துச்சுன்றோம், அதே ரொம்ப திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஒரு புதுசாக நம்ம கேட்குற ஆளுக்கு அது ஒன்றும் அந்த அளவுக்கு விஷயமோ வீரியமோ இல்லாத மாதிரி தோணும். ஆனால் அவங்க இந்த யதார்த்தத்தில் பேசுகிறப்போ இதெல்லாம் நம்மளுடைய குருமார்கள் உஸ்தாதுமார்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய நிறைகுடம் தன்னை அந்த தாழ்த்தி பேசுகிற ஒரு அவங்களுடைய அந்த குணாதிசயம். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு ஏதோ ஒரு கிபுரு சார்ந்த தோரணை மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுடைய உள்ளமை இது தான். ரொம்ப தன்னை ஒரு எளிமையாக ஏதோ ஒரு விஷயம் தெரியாதவங்க மாதிரி அவங்க பேசின எப்படி இருக்கமோ அந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய குருமார்கள் போட்ட பிச்சை அப்படின்னு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த தன்னடக்கத்தை அந்த அந்த ஒரு சின்ன ஆடியோவில் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, அது ஒரு கனவு குறித்த விஷயம் மாதிரி அதை சொல்லுவாங்க. இங்கே கனவுன்னாக்கா அதை ஒரு தெய்வ பாசங்கிறத இங்கே சுட்டி காட்டுவாங்க. இங்கே நாம் விளங்குன தெய்வ பாசையை பற்றி அங்கே நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் அதை நம்மளுக்கு அழகுபடுத்தி எளிமைப்படுத்தி அதை சொல்ல முயற்சி செஞ்சுருப்பாங்க. இது கேட்குறவங்களுக்கு விளங்குமோ விளங்காதோ அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய தயால மனப்பான்மை. அப்போ இவங்க எவ்வளோ அதை விளக்க முடியுமோ விளக்குறாங்க. இங்கே தெய்வ பாசை அப்படின்னாக்கா தெய்வ பாசையுடைய ஃபார்முலா என்னன்னாக்கா தெய்வ பாசைக்கு சப்தம் கிடையாது, சவுண்டு கிடையாது. அப்போ சவுண்டு இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி புரியப்படுத்த முடியும்? இப்போ நாம் பேசி தான் ஒரு விஷயத்தை புரியப்படுத்த முடியும். சப்தம் இல்லாமல் ஒரு விஷயம் புரிகிறது எப்படி புரியும்னாக்கா, இப்போ கனவு பார்க்குறீங்க, கனவுகளில் காட்சிகள் தெரியும், பேசுகிறது விளங்கும், நாம் பேசுகிறதும் முடியும். அதாவது கண், செவி, நாவு இந்த மூணையுமே நம்ம அங்கே உணர முடியும். இந்த மூணையும் எதால் செஞ்சோம்? நம்மளுடைய புற உறுப்புகளால் நாம் அதை செய்யலை. அப்போது அகத்துக்கு இப்படி ஒரு தன்மை உண்டு. அந்த அகத்தை அதனுடைய வெளியூபில் அதை புரியப்படுத்துறதுல அந்த தெய்வ பாசையிலேயே ஆக மட்ட ரகமானது தான் கனவு. அதை ஒரு அறிவிப்பில் 14 வகைன்னும், இன்னும் அதை விவரித்து பேசக்கூடியவங்க 46 வகைன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கனவு தான் ஆக தரம் தாழ்ந்தது. அதுக்கு அடுத்தது இல்ஹாம். அதுக்கும் அடுத்தது தான் இந்த துமானி நியத். அப்போ கனவுண்டா நாம் உணர்வே இல்லாமல் இருக்கிறப்போ பார்க்குறது கனவு. அதாவது புறக்கண்ணு மூடி இருக்கும், புற நாவு மூடி இருக்கும், புற செவி மூடி இருக்கும். அப்போ அகத்தால் பார்க்கக்கூடியது, அகத்தால் கேட்கக்கூடியது, அகத்தால் பேசக்கூடியது. அப்போது அந்த துவக்கம்தான்
அந்த ஸ்டேஜ்லேயே துவக்கம்தான் கனவு. இதுக்கு அடுத்தபடியாக இல்ஹாம், அதாவது உதாரணத்துக்கு புர்தாவுடைய நோக்கம் கூட அப்படி இருக்கலாம். அப்போ நாம் ஒரு விஷயத்தை நோக்கி அமரும்போது என்ன ஆகும்னாக்கா, உட்கார்ந்த நிலையில் நாம் ஒரு விஷயத்தை மன ஓர்மைப்படுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கை பார்த்து அதில் மாத்திரமே நம்ம சிந்தனைகளை குவிக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, புற விஷயத்துடைய இதை வந்து நாம், அதாவது உஷாராக உட்காந்து உஷார் இல்லாமல் ஆகுறது. ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, இன்னொன்று அகத்திலேயே வந்து ஓதுற பயிற்சியும் சில பேருக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த கனவுல பார்க்கக்கூடிய கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது மாதிரி அந்த கனவுல பார்க்கக்கூடிய நாவால் ஒரு விஷயத்தை ஓதுறீங்க. ஆனால் நாவு அசையாது, அசைக்கவும் கூடாது. ஓதும்போது என்ன ஆகும்னாக்கா, இந்த அகசெவி ஹயாத்தாகும். அதுதான் இங்கே இல்ஹாம்னு சொல்கிறது. இது கனவுக்கு அடுத்த ஸ்டேஜ், 2வது. இந்த 3வது ஸ்டேஜை தான் மாமா இங்கே நம்மளுக்கு புரியப்படுத்துறதுக்கு, ஒரு தெய்வ பாசையை புரிஞ்சிக்கப்பா, இந்த தெய்வ பாசையை விளங்கிக்கப்பான்ட்டு நம்மளுக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாண்டு எந்த ஒரு ஷேகுமார்களும் வந்து தன்னிடத்துல ஒரு 50 முரீது இருந்தால் கூட அதில் சூஸ் பண்ணி 1-2 பேருக்கு கூட சொல்ல தயங்குவாங்க. ஆனால் இவங்களுடைய தயாளத்தன்மை, அத்தனை பேருமே இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட நின்றுட்டு அதை விவரித்து அவங்க ஆர்வம் ஊற்றுற மாதிரி அப்படியே விளக்கி சொல்லுவாங்க. அடுத்து இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த துமானினியத்தில் வந்து ஒரு சம்பவத்தை வந்து இதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ கனவுங்கிறது நாம் உணர்வு இல்லாமல் தூங்கும்போது பார்க்கக்கூடியது. இது வந்து இல்ஹாம் வந்து நாம் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடும்போது நம்மளுடைய ஹாலத்து மாறும்போது, ஒன்றில்ல, ஒரு மனுஷனுக்கு வந்து 2 தன்மை உண்டு, அகம் புறம் உண்டு. ஏன்னா இப்போ எப்படி புறத்தால் பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது இருக்குதோ அது மாதிரி அகத்தாலையும் ஒரு காரியம் உண்டு. அதுக்காண்டி உடனே கனவை துரத்திக்கிட்டு போகக்கூடாது. கனவுடைய நோக்கம் இப்படி ஒரு விஷயம் உண்டு, சப்தம் இல்லாமல் சில விஷயங்கள் புரியும். இது தெய்வ பாசை தொடர்புடையது. உடனே கனவுல இப்படி பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டேன்ட்டு உடனே அந்த சம்பவத்தை துரத்திக்கிட்டு அதெல்லாம் நோக்கம். கொஞ்சம் உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க அப்படி கனவை துரத்திக்கிட்டு போக மாட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத, அதனுடைய தாத்பரியம் என்னான்னு அதில் போனோம்னா சில ஞான விஷயங்கள் அதில் உங்களுக்கு புலப்படும். அப்போது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு புறத்தல்லாமல் பார்க்க முடியும், புறத்தல்லாமல் கேட்க முடியும், பேச முடியும். இதுதான் அந்த இல்ஹாமுடைய நோக்கமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய புறத்துலேருந்து அகத்துக்கு வந்து நாம் மாறும்போது நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்களையெல்லாம் கனவுல பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இது ஒரு குறிப்பிட்ட மெகாபிக்சல் தான் இந்த கண்ணு பார்க்கும். அப்போது விசாலமான பார்வை அதுக்கு உண்டு அப்படிங்கிறத ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டு நம்ம கண்டினியூவாக போவோம். ஏன்னா இதுலேயே போனால் அதனால் இது தொடர்ந்து போகும். அப்போது நம்ம இந்த அகத்துடைய விஷயந்தான் ரொம்ப வேல்யூபிளானது அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச தகவலோட பார்ப்போம். அப்போது இந்த இல்ஹாமுங்கிறது என்னன்னாக்கா, அகமும் புறமும் சரிசமமாக அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணும். இது வந்து இதைத்தான் மாமா அதில் நம்மளுக்கு சுட்டி காட்டுறா. அதனுடைய பெயர் துமானி நியத் அப்படிங்கிறத நம்மளுக்கு சுட்டி காட்டுறா. சரி, இது வந்து இதில் என்ன விளங்க முடியும் அப்படின்ட்டு, இது மாமாட சபையில் நம்மளுக்கு சின்ன பிள்ளை, நம்ம அப்போ இது கேட்கக்கூடிய அளவில் நாம் இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுக்கு நெருக்கமான சில அந்த ஞான பயிற்சியில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கும்போது அப்போ சொல்கிறாங்க,
கௌசுல் ஆலம் மௌலுதில் ஃபசாரதாக்கல் கதலு ஃபில் மனாமி நஹபு நிசிய மாளிகில் கிவாமி பிமாத அல்லாஹ் அலஹ் திமாமி மிக்தார் ஐனின் காஷிஃபுன் நதாமா. இந்த 4 வரியில் மஹ்மூத் அல் தீபி என்ன சம்பவத்தை விளக்க வராங்க, இதில் என்னத்தை நீங்கள் விளங்குறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வச்சாங்க. இல்லை நாம் எதுவும் தெரியாதவங்க அப்படின்னோடனே அதில் என்ன சம்பவம்னாக்கா, கௌசுல் ஆலமும் அவங்களுடைய ஒரு நண்பரும், கௌசுல் ஆலம் முறையாக வந்து பாடம் எல்லாம் படித்து ஷேக்கிட்ட பயத்தாகிறவங்க. அந்த நண்பர் வந்து எப்படின்னா, அவங்க வந்து வியாபாரி, அவர் பிஸ்னஸ் தொடர்பு உள்ளவங்க. அவங்களும் அந்த ஷேக்கிட்ட, கௌசனாவுடைய ஷேக்கிட்ட பையத் எடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அப்போ இந்த வியாபாரி என்ன செய்கிறாங்க, வியாபாரத்துக்கு உண்டான தயாரிப்புகளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷேக்கிட்ட சொல்லிட்டு புறப்படுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஷேக்கிட்ட சொல்கிறதுக்கு வராங்க. வரும்போது அந்த ஷேக் என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நேரம் அவங்க அந்த கண்ணை மூடி தாமதிச்சுட்டு, இந்த வியாபாரத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு தடுக்கிறாங்க. இப்போது அந்த முரீது வந்து அந்த நிமிஷமே ஷேக்கு சொல்லிட்டாங்க, இந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணிடணுங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அந்த பிரதிபலிப்பாக அந்த சோகத்தோடு வெளியில் வராங்க. ஏன்னா அந்த முடிவை எடுத்துட்டவங்களால தானே அந்த சோகமும் வெளிப்படும். அந்த சோகத்தோடு வெளியில் வரும்போது அப்போ கௌசுல் ஆலம் வந்து ஷேஹனாவை பார்க்க வராங்க. வரும்போது அந்த கவலை முகத்தோடு வர தன்னுடைய நண்பரை பார்க்குறா. ஏன் கவலையாக வரீங்கன்னொன்னே, இல்லை இந்த மாதிரி வியாபாரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஷேஹனா போகணுங்கிறாங்க. அப்போ கௌசனாவும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தாமதிச்சுட்டு, இல்லை நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து அவங்க அந்த வியாபாரத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை வேறு எதுவும் தர்க்க ரீதியாக சிந்தனைக்கு யாரும் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஷேக்கு வேணாண்டதை எப்படி ஒரு முரீதுக்கு வந்து செயல்படுத்த போனாங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. இதனுடைய விவரம் பின்னாடி வரும். ஏன்னா ஒரு நல்ல சிந்தனையை தொடரும் போதே ஒரு ஆர்கியூ சிந்தனையும் வந்து பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டு வரும். இது தற்காலத்துடைய ஒரு வாஜிபான விஷயமா இருக்குது. அதனால் நம்ம எந்த ஒரு கோணத்தில் பயணிக்கிறோமோ அதையே நீங்கள் வந்து விளங்கிக்கிற மாதிரி போனீங்கன்னா அந்த மாறுபாடு சிந்தனை வராது. அப்போது உடனே அவங்க வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. போன பிறகு இப்போ ரொம்ப நாளாக அவங்க ஷேக்கிட்ட இந்த புள்ள வரலன்னொன்னே அப்போ விளங்கிக்கிட்டாங்க, இவர் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நாள் கழித்து அந்த முரீதுக்குள்ளே வராங்க. இப்போது ஷேக்கு ஆர்வமாக போயிட்டாங்க. வியாபாரத்துக்கு போனியா, நான் வானாண்டு தடுத்த பிறகு வியாபாரத்துக்கு போனியான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஷேகனா, சரியப்பா, நான் வேணாண்டு தடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் என்னமெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இதுக்கப்புறம் உள்ள விஷயத்துலேருந்து நீ அப்படியே எனக்கு சொல்லிக்கிட்டு வா அப்படிங்கிறா. நீங்கள் வேணாண்டு தடுத்த உடனே நான் வெளியே போனேன். அப்போ என் முகத்தில் கவலையை பார்த்துட்டு நான் வியாபாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற நியத்து வச்சுட்டேன். வெளியில் வந்தால் அப்போது கௌசனா பார்த்தாங்க. பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு போங்கன்ட்டு சொன்னாங்க. அதோடு நான் கிளம்பி போயிட்டேன். அப்போ ஷேக்கு சொல்கிறாங்க, சரி நீ கிளம்பி போனால் அதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை சொல்லிக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு ஊராக நாங்கள் தங்கி தங்கி போய்கிட்டு இருந்தோம். இப்போலாம் பல மாதங்கள் வந்து பயணம் பண்ணி போவாங்க. அதில் ஒரு ஊரில் மட்டும் நாங்கள் இரவு கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறப்போ
ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு தத்ரூபமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்து எங்களை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு எங்களுடைய வியாபார பொருள்களை கொள்ளையிட்டுட்டு போயிடுறாங்கன்னொன்னே அந்த இடத்துல நிறுத்தி அந்த ஷேகனா சொல்கிறாங்க, இதைத்தான் நான் உன்னுடைய விதிப்பலகையில் பார்த்தேன். நீ கொல்லப்படுவா, இந்த வியாபாரத்தில் நீ கொல்லப்படுவாங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வியாபாரத்துக்கு போகாதுன்னு நான் தடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ஷேக் எவ்வளோ பெரிய விசேஷமானவங்கிறத இங்கே நம்ம விளங்கணும். சரி சொல்லப்பா அப்படிங்கிறா. ஆனால் முழிச்சு பார்க்குறேன், எனக்கு அந்த பதஷ்டம் அடங்கவே இல்லை. ஆனால் நாங்கள் எந்த பாதிப்பும் இல்லைன்னொன்னே அடுத்தது நிறுத்திட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய புறத்தில் நடத்த வேண்டியதை அப்துல் காதிர் வந்து அகத்தில் நடத்தி உன்னை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறாங்க. இங்கே விளங்க வேண்டிய விஷயம் எஜமாமாருடைய நிர்வாகம். இப்போ தற்காலத்தில் நாம் எல்லா எஜமாமார்கிட்ட அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா நல்ல விதமாக நாம் வந்து எஜமான்கிட்ட வந்து உட்காருவோம். உட்காரும்போது நல்ல பிள்ளையாக வந்து உட்காருவோம். ஆனால் நம்ம கடந்த காலத்தில் என்ன சாதனை பண்ணியிருப்போம், எத்தனை பேரை பதுவா காலாவி இருப்போம், எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்தியிருப்போம், நஷ்டப்படுத்தியிருப்போம். அப்போ இதை எஜமாமார் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இவர் வந்து நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துட்டாருங்கிறப்போ அதையா பார்க்க முடியும்? இவருடைய அந்த கடந்த கால அந்த நன்மை தீமைகளுடைய ஏடு தான் எஜமாமாருக்கு தெரியும். நம்ம புறத்தில் போட்டிக்கிறது, நம்ம வெள்ளையும் சொல்லி மாத்திரை தேய்ச்சி வர்றதெல்லாம், அதெல்லாம் அந்த புறம்லாம் வந்து ஏன்னா மாமாவே சொல்லியிருக்கிறா, ஜாரத்துக்கு போகிறப்போ எப்படி போகணும், எஜமாமார் எதை பார்ப்பாங்களோ அதை அழகாக வச்சுக்கிட்டு போ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது எஜமாமார் பார்க்கக்கூடியது அகமாக இருக்குது. அப்போது அந்த அகத்தை எவ்வளோ அழகுபடுத்திக்கிட்டு போகணுமோ அது போங்கண்டு அறிவுறுத்தி இருக்கிறா சேரத்து போகக்கூடிய மக்களுக்கு. அந்த வகையில் இப்போ எஜமாமார் பார்க்கக்கூடியது நம்மளுடைய புறத்தையோ இதையோ பார்க்க போகிறதில்ல. அப்போ கடந்த காலத்தில் இந்த பிள்ளை என்னமெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்ட்டு பார்க்குறப்போ இவனுக்கு கர்ம நிவர்த்திக்கு சில விஷயங்கள் செய்யணும். இப்போ ஒருவர் வந்து ஜினாவுடைய தவறே செஞ்சுருக்கிறாருன்னே வச்சுக்குவோமே. ஏன்னா எஜமாமார் இடத்துல ஈபிகோ சட்டம் கிடையாது, நம்மளுக்கு ரசுல்லாவுடைய சட்டம் தானே. அதனால் வந்து சித்திரவதையான மரணம் வந்து அங்கே நிகழணும். புறத்தில் வெட்டுனாக்கா ஆள் போயிடுவான், இவன் இறக்கவும் கூடாது, இவனுடைய கர்மாவும் நிவர்த்தி ஆகணும். அப்போது இந்த துமானி நியத்து மாதிரி ஒரு அனுபவம் தான் வந்து அங்கே நடக்கும். நடத்தி அவனை வந்து மீட்டு கொள்ளுவாங்க. சரி, ஹைர். இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அது கனவா நிஜமா எனக்கு இது மதிப்பீடு சொல்ல தெரியலை. கனவுண்டும் சொல்லலாம், நிஜம்னும் சொல்லலாம். மாமாவும் அதை தான் அங்கேயே நம்மளுக்கு அந்த சம்பவத்துலேயும் சொல்லியிருப்பா. எந்த அளவுக்குன்னா, நான் வந்து ஒரு ஒரு குளத்தில் வந்து நான் இறங்கிட்டேன். அந்த சில்னஸில் வந்து நான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸை நல்லாவே உணர்கிறேன். அந்த 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 ஜில்லாப்பில் அந்த கூலிங்கில் வந்து எனக்கு யூரின் வர மாதிரி கூட ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் நிஜத்தில் முழித்த உடனே யூரின் போயிட்டனான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு அந்த ஒரு யதார்த்தத்தை விளக்கிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. எனக்கு இதை நெஜோண்டு மதிப்பிடுறதா கனவுண்டு மதிப்பிடுறதாண்டு எனக்கு சொல்ல தெரியலை. அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா கனவுண்டுட்டு போயிடுவாங்களே, இவ்வளோ இதுக்கு வந்து யாரும் இதை போட்டுக்கிட்டு மிகைப்படுத்தி பேச மாட்டாங்களே. அப்போ அது ஒரு விசித்திரமான அனுபவமாக அது இருக்கும். அது அனுபவம் வாக்கிய பெற்றவங்களை தவிர வேறு யாருக்கும் இது சொல்ல தெரியாது. ஏன்னா இது நெஞ்சு வலி மாதிரி, அனுபவித்தவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது மாதிரி பிரசவ வலி மாதிரி. அதை வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்காண்டாக்கா போட்டு தான் நம்ம கேட்க முடியும். அனுபவித்தவனை தவிர வேறு யாருக்கும்
இது நம்ம புரிய வைக்க முடியாது. இங்கே நம்ம சொல்கிற நோக்கம் என்னன்னா, அந்த மாதிரி அனுபவம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது அவங்களுடைய பெரியவங்களுடைய மாமாவுடைய நோக்கமாகவும் இருக்குது. அதனால தான் இதை நாம் சுட்டி காட்டுறோம் ஒழிய